வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னன்னா, இது 2ஆம் களை எடுக்க போறோம். போன வாட்டி களை எடுத்தோம். அப்போ ஒரு பாட்டிய வச்சு நாங்க மட்டுமே அவ்வளோதும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா, முதல்ல கம்மியா இருந்துச்சு. கடகடன்னு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி அவ்வளோ களை அள்ளவே முடியல என்னால. கம்மியான களையா இருந்தா டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துரலாம். இது கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நான் களைய எடுக்கல. களை மூட்டை மட்டும் தான் அள்ளி போட்டேன். அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எப்பவும் போல தான் களை எடுத்துரலாம். ஆனா, களை மூட்டை அள்ளுறது ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி அதே போல தான் இருந்துச்சு. அப்புறம் மதியம் வரைக்கும் எடுத்தோம். 12 மணிக்கெல்லாம் டீ பிரச்சனை வந்துட்டு, வெத்தலை சீவ எல்லாரும் போட்டாங்க. எனக்கே ஆசையாக இருந்தது. நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். சுண்ணாம்பு தான் அதிகமாக போட்டேன் போல இருக்கு. எனக்கு அளவு தெரியல. அதிகமாக போடவும் வாய் வந்து போச்சு. ஆனால் வெத்தலை சீவ போடவும் ஒரு சுறுசுறுப்பாக இருந்தது. அதோடய வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களோட எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் போர் அடிச்சது. இப்போ ஒரு 4, 5 பேர் வந்துட்டாங்க. நல்லா இருந்தது. இன்றைக்கி டிஃபன் சாப்பாடு எதுவுமே கொண்டு வரல. நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு எத்தனை பேர் வராங்கன்னே தெரியாது. வயலுக்கு போய் தான் பார்த்தேன். ஆனால் நான் சாப்பாடு கொண்டு வரலைனாலும் அவங்க எடுத்து வந்திருந்தாங்க. அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் களை எடுத்து முடிச்சதும் வீட்டுக்கு வந்தோம். காலையிலே டிஃபன் சாப்பிட்டுட்டு சாதம் மட்டும் வடிச்சிருந்தேன். குழம்பு எதுவும் வைக்கல. டைம் ஆகிடுச்சின்னு வயலுக்கு போயிட்டேன். குழம்பு எதுவும் வைக்காதனால கொல்லைக்கு போனோம். ஒரு 2, 3 மாங்காய் காற்று அடித்த காற்றுல கீழே விழுந்துருந்தது. அதை கட் பண்ணி போட்டு மோர் தாளித்து சாப்பிட்டோம். இந்த வெயிலில் இருந்து வந்ததுக்கு இந்த மோர் சாதத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.